இலியா நைசுலர் அப்படின்ற டைரக்டர் பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி நான் அந்த படத்தோட பேர் சொன்னா உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். 2021 நோபடி அப்படின்ற பிலிம் எடுத்த டைரக்டர் தான் இவரு சமீபத்துல இயக்கி வெளிவந்திருக்க படம் தான் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட். அந்த மூவியை பத்தின ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு கேபி சினிமாஸ். நான் உங்கள் விக்கி. இந்த படத்தோட கதை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டு நாட்டு தலைவர்கள் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோட இருக்காங்க. ரெண்டு பேருக்கு வந்து ஒருத்தர் கருத்து முரண்பாடு இருக்கு. சோ இவங்க ஒரு காலகட்டத்துல ரெண்டு பேரும் விமானத்துல ஒன்னா பயணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அப்படி பயணிக்கும் பொழுது அங்க ஒரு விபரீதங்கள் நடக்குது. அவங்கள வந்து கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. சோ அதுல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, யார் அவங்களை கொல்ல முயற்சி பண்றா, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஜான் சீனா பிரசிடென்ட் ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆர்டிஸ்டாவும் நடிச்சிருக்காரு. ஆர்டிஸ்டா இருந்து அதுல இருந்து அவர் அரசியலுக்கு வந்தனாலேயே இவருக்கு எல்ஃபைட்ரிச்சுக்கு வந்து அவரை பெரும்பாலும் பிடிக்காது. அதனாலேயே நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் கருத்துக்கள் வைப்பாரு. அது ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப அழகாவே நடிச்சு வெளிப்படுத்தி இருந்தாரு. பிரியங்கா சோப்ரா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரா ஏஜென்டா நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோலர் வந்து ரொம்ப அழகாவே பண்ணிருக்காங்க. ரெண்டு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தும் இவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவங்கள விட இவங்களுக்கு அதிகமாவே கொடுத்திருக்காங்க. அதை வந்து ரொம்ப அழகாவும் சிறப்பாவுமே பண்ணிருக்காங்க. அதுக்கான மெடக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ரொம்ப அழகாவே வெளிப்பட்டு இருக்கு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவினால ஆக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லும்படியாவும் நல்லபடியாவே வெளிவந்திருக்கு. எஸ்பெஷலி சொல்ல போனா அந்த கார் சேசிங் சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஹெல்ப் கேட்கும் போது அங்க வர ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கு வர பேக்ரவுண்ட் மியூசிக், கலர்ஸ் எல்லாருமே ஒண்டர்ஃபுல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லலாம். நெகட்டிவ் என்னன்னு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் மூவிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டா போனா தான் படம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா இது ரொம்ப ஸ்லோவா போகுது. ஸோ அதான் இந்த படத்தோட வந்து இன்ட்ரெஸ்ட வந்து குறைக்குது, பாக்குறவங்களுக்கு ஒரு அயற்சி ஏற்படுத்துது. சோ இதை மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான். ஃப்ரீ டைம் வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். 18+ கண்டென்ட் எதுவுமே இல்ல, ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த படத்தை பத்தி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.